Hey fam, welcome back to our channel. In the video la Yamaha XSR 125 பாத்தீங்கன்னா இந்த இயர்ல லான்ச் பண்ண போறாங்க. அதுவும் எந்த பிரைஸ்ல லான்ச் பண்ண போறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1,35,000 க்கு பாத்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்க போகுது. சோ 1,35,000 அப்படிங்கும்போது plus 30,000 போட்டு 1,60,000 க்கு பாத்தீங்கன்னா நீங்க ஆன் ரோட் பிரைஸ் கட்டி வண்டியை பாத்தீங்கன்னா வெளிய எடுக்கிற மாதிரி இருக்கும். சோ இந்த 1,60,000 க்கு இந்த வண்டி வர்த்தா இல்லையா அப்படிங்கறத இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்க, உங்களுக்கே புரியும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷனை போட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். சோ அதனால இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. 1,60,000 ரூபாய் கொடுத்து 125cc வாங்கணுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சோ இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் இப்போ ஒன் பை ஒன்னா சொல்றேன். சோ அதை நான் சொன்னதுக்கு அப்புறம் அதெல்லாம் கேட்டுட்டு முடிவு எடுக்க போறது நீங்க தான். சோ அப்படியே ஒன் பை ஒன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பைக்கோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 ஹார்ஸ் பவரும் 12 நியூட்டன் மீட்டர் டாக்கும் தான் இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த 125cc உங்களுக்கு 6 பின் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. ஸோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுக்கு 6 பின் மேனுவல் கியர் பாக்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்கும். இனிஷியல் பிக்கப்பும் நல்லா இருக்கும். மைலேஜும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வண்டியில் யூஸ் பண்ணியிருக்க இன்ஜின் வந்து R15ல யூஸ் பண்ணியிருக்க இன்ஜினும் XSR 155ல யூஸ் பண்ணியிருக்க இன்ஜினையும் பேஸ் பண்ணி அதோட இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கொண்டு வந்திருக்கனால ஸோ பவர் அண்ட் டார்க் நல்லாவே இருக்கும் 125cc-ல. அந்த நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பைக்கோட மைலேஜ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட மைலேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. இந்த பைக்கோட மைலேஜ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பர் லிட்டர் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் 50 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரணும் அப்படின்னா நீங்கள் எக்கனாமி மோட்லேயே பார்த்தீங்கன்னா பைக்கை ஓட்டுற மாதிரி இருக்கும். சரி ஓகே ப்ரோ, நான் எக்கனாமி மோட்லேயே ஓட்டிக்கிறேன், இந்த பைக்கோட டாப் ஸ்பீடை சொல்லுன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பர் ஹார் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி ஸ்டேபிளாக அடித்து சொல்கிறாங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூவல் டிஸ்க் பிரேக் தான், ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே கொடுத்துருவாங்க. ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக் தான் கொடுக்குறாங்க. உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸும் பார்த்தீங்கன்னா இந்த பைக்ல அவைலபிளா இருக்க போகுது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா XSR மாடல் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ஒரு பேசிக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே மக்களை வந்து அட்ராக்ட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சர்க்குலரான அந்த எல்இடி ஹெட்லைட்ஸ் அண்ட் அதோட சர்க்குலரான இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், அது ஒரு ரெட்ரோ மாடல் பைக் அப்படிங்கிறத XSR பைக்கை பார்த்தாலே தெரியும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதில் கொடுத்துருக்க அந்த ஃபிளாட் சீட் அது ரொம்ப குஷனாக இருக்கும். அது ரொம்ப ஒரு எப்படி சொல்றது கம்ஃபர்டபுளான சீட் மாதிரி இருக்கும். அண்ட் சர்க்குலரான எல்இடி இது மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு XSR மாடல் அப்படிங்கிறது ஒரு நிறைய பேருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதில் 125cc இப்போ அப்கமிங்கில் வரப்போறாது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததான் இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் உங்களுக்கு அவைலபிளாக இருக்க போகுது. அடுத்ததான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி 50 கிலோமீட்டர் பர் லிட்டர் இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதை தொடர்ந்து இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆவரேஜான மைலேஜ் அப்படின்னு சொல்றதை விட ரொம்பவே ஒரு நல்ல மைலேஜ் இந்த பைக்குக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்கனால நீங்க லாங் ரைட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை எடுத்துட்டு போகலாம், ஒரு பிரச்சனை இருக்காது உங்களுக்கு ஃபியூல்ல இருந்து. பைக்கோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 140 கிலோகிராமுங்க. சாதாரண ஒரு மனுஷனால தாங்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா தாங்கலாம். அடுத்து இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 160 mm தான் இந்த பைக்கோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அதோட உங்களுக்கு அப்ரேட்டான ஹேண்டில் பார் கொடுத்திருக்கனால உங்களுக்கு சிட்டிக்குள்ள ரைட் பண்றதுக்கும் டிராஃபிக்ல ரைட் பண்றதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்க போது. ஒரு ஃபேமிலி பைக்காவும் இந்த பைக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுல இந்த பைக் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுங்க. ஸோ இந்த பைக்கை பத்தி ஃபுல்லா ஸ்பெக்ஸ் அண்ட் டீடைல்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த பைக்கை வாங்கலாமா வேணாமா அப்படிங்கறத கமெண்ட்ல நீங்க தான் சொல்ல போறீங்க. மறக்காம கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லவ் யூ கைஸ், பை பை. அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.